அனைவருக்கும் வணக்கம். பொதுமக்களுக்கு இந்த விசாலெல்லாம் என்ன பண்ணுறாப்புல, ஒரு சங்க தலைவராக இருக்கிற நம்ம விஜயகாந்த் மகன் படைத்தலைவன் படம் வந்து எடுத்துருக்காங்க. அது இன்னும் வெளியே ரிலீஸ்க்கு தடை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு யாரும் துப்பு இல்லை. யார் நல்லது பண்ணுறான நாட்டுக்கு அது தேவையே இல்லைன்னு தான் நம்ம நாடே அப்படி தான், நம்ம அரசியலே அப்படி தான் இருக்கியா. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்து படம் வந்து படைத்தலைவனே எடுத்துருக்கிறாப்புல விஜயகாந்த் பாவம். அவங்க ஏதோ அன்னதானம் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு பொழப்பு பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு வந்தாரே, அவரே வலிச்சிட்டிங்க. யார் வந்து நல்லது பண்ணுறான்னா அவனெல்லாம் வைக்காதீங்க, நாட்டிலே வைக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அரசியலில் இருக்கிறீங்க பார்த்தியா, 2 கட்சிக்கார மாற்றி நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. அவங்க தான் வாழணும், மற்றவங்களாம் வாழக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல எண்ணம் பிடிச்சவனுங்க, புரியுதா? என்னைக்கு வந்து நம்மகிட்ட கட்சி ஜெயலலிதா பேசின அப்படியோ அன்றைக்கே அவர் சோழி முடிச்சு போட்டிங்க. எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அவர். இருக்கு பண்ணி இப்போ பசங்க ரெடி ஆகினுக்கிறாங்க. அந்த பசங்களுக்கு யாருக்குன்னா வாய்ப்பு கொடுக்குறதுக்கு கொஞ்சமான ஒரு அருகுதுக்கு அவங்களுக்கு நாட்டில். விசாலில் இருக்கட்டும், விஜய் வந்து அன்றைக்கி விஜயகாந்தோட விஜயே கிடையாது. ஏன் அவர் இன்றைக்கெல்லாம் குரல் கொடுத்து அவர் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா? நீ மாத்திரம் வாழலாம், கோடிக்கெல்லாம் சம்பாதிச்சு ஜம்முன்னு போனோம், மித்தவெல்லாம் கெட்டு போயிடணுமா? ஏன் நல்ல நான் என்ன வைங்க, நீங்கள் மாத்திரம் வாழலாம். நீங்கள் பாரு சிட்டிக்கு போட்டால் 10 செகண்டில் எல்லாம் உயிர் போடுதா. ஒரு நல்ல படம் எடுக்கிறாப்புல, கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறாப்புல, அந்த நல்ல மனுஷன் தம்பி எடுத்துக்கிறாப்புல. அவரை வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏன் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேறீங்க யாரும் நீங்கள்? ஏன் உங்களுக்கு மொத்தம் இந்த மாதிரி கெட்டானமாக இருக்கிறீங்க? அரசியல் வேறு படம் வேறையா? அவர் ஒரு படம் எடுத்துருக்கிறாப்புல, ஒரு விஜயகாந்த் மகன் கஷ்டப்பட்டு படம் எடுத்துருக்கிறாங்கன்னா எல்லாருமே ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணுமா இல்லை? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நடிகர் சங்கம் என்ன பண்ணுது? விசால் என்ன பண்ணுறாரு? ஒரு அழகே வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அரங்குறையும் கொண்டு வந்து போட்டு எல்லாருக்கும் காமிக்கிறாரு. வேற என்ன தெரியாது அவனுக்கு விசாலுக்கெல்லாம்? எல்லாம் ஒரு ஒழுக்கமான ஆளையா நீ? எப்படி தான் கொண்டு வந்து பொண்டாட்டி கல்யாணம் பண்ண அரங்குறை ட்ரெஸ்ஸை காமிக்குவியா? நான் என்ன சொல்கிறேன்னா, பொலி உன்னை யாரும் வேணான்னு சொல்ல, நல்லது பண்ணி 4 பேர் நல்லது பண்ணிட்டு நல்லா வாழு. சும்மா இப்போ இறந்துட்டா போதுமா நாட்டில்? ஒரு நல்ல மனுஷன் ஒரு குழந்தை பையன் நடிச்சிருக்கானா அவனுக்கு நல்லா சூப்பராக ஒரு கதை வச்சு எடுத்து படம் எடுத்துருக்காங்க. அது வந்து ஒழுங்காக நீங்கள் வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவன் இங்கே பாரு, நான் என்ன சொல்கிறேன், இந்த நாட்டு மக்கள் எப்படி தெரியுமா? யார் நல்லவனோ அவனை யாருக்குமே பிடிக்காது, யார் ஒதுவாதவனோ அவனை நாட்டுக்கு பிடிக்கும். ப்ராடு முள்ள மாதிரி முடிச்சு வெட்டி ஏமாத்திரம் கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சு 3000 கோடி இப்போ ஊழல் பண்ணிக்கிறாங்க டிஎம் கட்சிக்காரர். எவ்வளோ? 3000 கோடி ஊழல் 10 ரூபா கமிஷனில் அடித்து அங்கங்கே பிளாக்ல விற்று கொள்ளடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் யாரும் கேட்குற துப்பு இல்லை. ஆனால் நல்லது பண்ணுற வரவனை மாத்திரம் 1008 கேஸை போட 1008 பிரச்சனை பண்ணி அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க, புரியுதா? இன்னைக்கு நாடே இந்த மாசமாக போயிருக்கிற காரணமே இதுதான். ஒற்றுமை இல்லை. நல்லது எவனா பண்ணவன் தானா அவனை முடிச்சு விட்ருவாங்க. பாரியா, நல்லவன் தட்டி இழந்தானா நீ இழந்தையா? இப்போ இராணுவத்தில் அவ்வளோ பிரச்சனை ஓடி நிற்கிது. அங்கே எவனா குரல் கொடுக்குறீங்களா? அவன் எங்கள் உள்ளே ப்ராடு அரசியல்வாதி, நீங்களே ப்ராடு. அப்புறம் எங்கேயா நீங்கள் வந்து நல்லது பண்ண போகிறீங்க மக்களுக்கு? சும்மா வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்து நாட்டுக்காக வரேன்னு சொல்லி ஓட்டை வாங்கின்னு நீங்கள் பணத்துக்கு கப்பலில் போவீங்க, ஹெலிகாப்டருக்கு போவீங்க. நீங்கள் ஓட்டு போட்டவங்கலாம் ரோட்டில் பிச்சை எடுக்கணும் இல்லையா? எவன் நேருமே அவன் பிச்சை எடுக்கிறான். ஒழிச்சுன்னு தான் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும். என்ன பிரயோஜனம்? நீ ஏமாத்துறவன் நல்லா ஜம்முனுக்குறீங்க. என்ன உழைக்கிறவன் உழைச்சுனே தான் இருக்கிறான், சம்பாதிச்சு ஏமாத்தி தின்னு தான் ஏற்கிறான். நாடே நாசமாக போயிடுக்கிறியா? எங்கேயா போயிடுக்கிறது நாடு? எத்தனையோ கற்பழிப்பு, சின்ன பொண்ணு கற்பழிப்பு, அதை கேட்குற துப்பு இல்லை. பணம் மாத்திரம் உங்களுக்கு வந்து கொள்ளடிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். ஏன்னா தானே ப்ராடு வேலை பண்ணி சம்பாதிச்சிக்கின்னு 5 வருஷத்துக்கு போய் உட்காந்துக்கணும். என்ன சொல்கிறேன்னா, எந்த அரசியல்வாதி நினைக்கட்டும் யாராக கிடையாது. நீ விஜயகாந்த் இன்னைக்கு பாவம் உழைச்சி மனுஷன், அவர் பையன் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறாரு. அதுக்கு எந்த ஒத்துழைப்பு எவனா குரல் கொடுக்குறீங்களா? எந்த கட்சிக்காரனா கொடுக்குறீங்களா? நாங்கள் இன்றைக்கி பிஜேபிக்காரையா நான் குரல் கொடுக்குறேன். இன்னைக்கு பிஜேபிக்காரன்னு ஆதரவு கொடுக்குறேன், எங்களுடைய கேப்டன் மகனுக்கு ஆதரவு கொடுக்குறேன். நல்லா திறமையாக வந்து ரிலீஸ் ஆகும். வெற்றி வந்து பாரு, யாரை வந்து தடை பண்ணாலையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு படம் ரிலீஸ் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து என்ன தடை பண்ணலைங்க பாரு, கடவுள் தலையில் எழுதிட்டானா யார் தடுத்தினாலையும் நிற்காதியா. அவர் வந்து வளருவ மனுஷன், நல்ல படம் ஓடும். விஜயகாந்த் மாதிரி பேர் எடுக்குவார் மனுஷன். எடுக்கிட்ட என் தம்பி நல்லா சிறப்பாக ஓட்டும் படம். நான் ஆதரவு கொடுக்குறேன். நான் பிஜேபிக்காரன். பாரத் மாதா கே ஜெய் ஹிந்த்.